ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு பில்லியனர் பாத். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த வாரத்துக்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் அதர் இண்டிசஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது நிஃப்டி 50. மார்க்கெட்டை என்னதான் அடி அடிச்சிருந்தாலுமே நம்மளோட அனாலிசிஸ் படி தான் மார்க்கெட் மூவ் ஆயிருந்தது. ஸோ சூப்பராக மார்க்கெட் மூவ் ஆயிருந்தது நம்ம அனாலிசிஸ் படி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட சோச் இங்கே மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க் பண்ணியிருந்ததுக்கப்புறம் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் கொடுத்துருந்தது. ஸ்வீப் கொடுத்துருந்ததுக்கப்புறம் மேலே போயிட்டு திரும்பியுமே இங்கே செல் பண்ணியிருந்தவங்களோட எஸ்எல்லை ஹண்ட் பண்ணிட்டு அப்படியே திரும்பியும் கீழே விழுந்திருந்தது. திரும்ப எஸ்எல்லை ஹண்ட் பண்ணிட்டு அப்படியே டைரெக்டாக ஃபாலோ ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒன் டே கேண்டில் படி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருந்தது. இன்டியூஸ்மெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்விங்கில் நம்ம சோச் மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட சோச்சுன்னு பார்த்தீங்கன்னா 24,758 இருக்குது. ஸோ இப்போ அன்மெடிக்கேட்டட் நம்மளோட அன்மெடிக்கேட்டட் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டே கண்டில் படி இதுதான் இருக்குது. ஸோ இந்த ஏரியா தான் அன்மெடிக்கேட்டடு. ஸோ அதை டச் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா நம்மளோட என்ட்ரி எங்கே எடுக்கலாம், எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம் படி பார்த்தோம்னா 15 மினிட்ஸில் இங்கே இந்த ஏரியா மெடிக்கேட் ஆயிருக்கு. அடுத்த கண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இந்த கேண்டில் மெடிக்கேட் ஆயிருக்கு. அடுத்து இந்த கேண்டில் மெடிக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலாக நம்மளோட அன்மெடிக்கேட்டட் ஏரியா டச் பண்ணிடுச்சு. ஸோ மெடிக்கேட் ஆகாதுன்னு கீழே எந்த ஏரியாவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஸ்டாப் லாஸுமே ஏற்கனவே ஹண்ட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம ஃபைனலாக நம்மளோட எண்டுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையுமே ஹண்ட் பண்ணிடுச்சு. இங்கே கண்டினியூஸாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் இந்த ஏரியா கீழே வந்துருச்சு. இந்த ஏரியாவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக மெடிக்கேட் ஆகாத ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ஏரியா தான். ஓகே, ஸோ மண்டே இந்த ஏரியாவுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. 15 மினிட்ஸில் ட்ரெண்ட் என்னன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு இன்டியூஸ்மெண்ட் இங்கே எடுத்திருக்கு. இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் கீழே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் டவுன் ட்ரெண்டு. ஸோ நம்மளோட சோச்சுன்னு பார்த்தோம்னா இங்கே 25,488 இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட சோச். ஓகே, இது நம்மளோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, 1 மினிட் டைம் ஃப்ரேம் போயிடலாம். 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஸ்ட்ரக்சர் கீழே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அகைன் இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட சோச்சுன்னு பார்த்தோம்னா இந்த ஏரியா இருக்குது. ஸோ நம்மளோட சோச் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 25,060. ஓகே, ஸோ இது கீழே ஸ்ட்ரக்சர் கீழே பிரேக் அவுட் கொடுத்ததுனா தான் நம்ம திரும்ப செல் என்ட்ரி போகலாம். ஸோ ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி போகலாம். ஓகே, செல் என்ட்ரி கன்சிடர் பண்ணலாம். அடுத்தபடியாக மேலே க்ளோசர் கொடுத்துச்சு, ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் கீழே இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுன்னா நம்ம பை என்ட்ரி போகலாம். ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா இந்த இதுதான். ஸோ இன்கேஸ் இங்கே கீழே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஸோ அன்மெடிக்கேட் ஏரியாவான 24,880 24,928 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு எஸ்எல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நியூவாக ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டார்கெட் 1ன்னு பார்த்தா 25,450, டார்கெட் 2ன்னு பார்த்தா 25,780, டார்கெட் 3ன்னு பார்த்தா 26,270. அடுத்ததான் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிலையுமே மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் போயிருந்தது. ஸோ ஒரு நல்ல மூவ்மெண்ட் டவுன் சைடாக கொடுத்துருந்தது. ஸோ இந்த வாரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டே கேண்டில் படி போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த ஏரியா இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு. அடுத்தபடியாக இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் இங்கே கொடுத்துருக்கு. நம்மளோட சோச்சுன்னு பார்த்தோம்னா 50,360. ஓகே, இங்கே இருக்குது. அடுத்து நம்ம அன்மெடிக்கேட்டட் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டே கேண்டில் படி இந்த ஏரியா நம்ம மார்க்கலாம். ஸோ இந்த பிளாக் கலர் கேண்டில் அன்மெடிக்கேட் ஏரியா நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து லோயர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். 15 மினிட்ஸ் படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்மெடிக்கேட்டட் ஏரியா எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஏரியா கண்டினியூஸாக மெடிக்கேட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மெடிக்கேட் ஆயிருக்கு. ஸோ 15 மினிட்ஸில் ஒரு இம்பேலன்ஸாக இருக்கிற ஏரியானா இந்த ஏரியா. ஓகே, ஸோ இங்கே ஒரு பெரிய இம்பேலன்ஸ் இருக்குது. இது எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஏரியா இம்பேலன்ஸ் நான் மார்க் பண்ணிடுறேன்.
ஸோ இது எந்த ஏரியானா 50,726லேருந்து 50,822 வரைக்குமே இருக்குது. 15 மினிட்ஸில் வந்து அசாஃப்னோ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் கீழே பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஸோ நம்மளோட சோச்சுன்னு பார்த்தா இங்கே இருக்குது. ஸோ அது வரைக்குமே வந்து கண்டினியூஸாக வந்து கீழே தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ எங்கேயுமே இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் பண்ணி எங்கேயுமே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டியூஸ்மெண்ட் எடுக்கல, இங்கே எதுவுமே இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆகலை. ஸோ இது எடுத்து வேஸ்ட். ஸோ இங்கே எதுவுமே ஃபார்ம் ஆகலை. ஸோ அடுத்து லோயர் டைம் ஃப்ரேமில் 1 மினிட் போயிடலாம். 1 மினிட்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் கீழே பிரேக் அவுட் கொடுக்கல. பட் அகைன் திரும்பியுமே வந்து மேலே க்ளோசர் கொடுத்துருந்தாலுமே இது ஒரு ஸ்வீப் தான் கொடுத்துருக்கு. ஸோ மேலே வந்து க்ளோசர் மாதிரி கன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல, ஒரு ஸ்வீப் தான். ஸோ நம்மளோட பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே தான் ஃபார்ம் ஆயிருக்கு, அரௌண்ட் 51,470 கிட்ட. ஓகே, ஸோ நம்மளோட சோச்சுன்னு பார்த்தோம்னா 51,617. ஓகே, ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம மார்க் பண்ணிடுறேன். இதுதான் நம்மளோட சோச். ஓகே, ஸோ இந்த ஏரியாவை நான் சோச்சுன்னு மார்க் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, இந்த ஏரியாவுக்கு மேலே க்ளோசர் கொடுத்துச்சுன்னா கீழே வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் என்ட்ரி போகலாம் பைக்கு. ஸோ டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 52,350 வந்து டார்கெட்டை வச்சுக்கலாம். இன்கேஸ் இங்கே வந்து மார்க்கெட் வந்து மேலே க்ளோசர் கொடுக்காம வெறும் ஸ்வீப் மட்டும் கொடுத்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள் கேண்டில் மிடிகேஷன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் தாராளமாக வந்து நம்ம செல் போகலாம். டில் எது வரைக்குமே போகலாம் அப்படின்னா நம்மளோட அன்மெடிக்கேட்டட் ஏரியாவாக இருக்க இங்கே வரைக்குமே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்வீப் எடுத்துகிட்டு திரும்ப கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கீழே எல்லாத்தையுமே ஸ்வீப் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. அடுத்தபடியாக ஃபின் நிஃப்டி பார்த்தோம்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணபடி மார்க்கெட் சூப்பராக மூவ் ஆயிருந்தது. இன்டியூஸ்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு பக்காவாக போயிருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், மார்னிங் வந்து இந்த இம்பேலன்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே மார்க்கெட் மூவ் ஆயிருந்தது கிளியராக. ஸோ இப்போ இந்த வாரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஒன் டே கேண்டில் போயிடலாம். இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட சோச்சுன்னு பார்த்தோம்னா 23,430. ஓகே, ஒன் டே கேண்டில் படி நம்மளோட அன்மெடிக்கேட்டட் ஏரியான்னு பார்த்தோம்னா 23,546லேருந்து 23,730 வரைக்குமே இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்க. ஸோ 15 மினிட்ஸ் படி ஸோ 15 மினிட்ஸ் படி அன்மெடிக்கேட்டட் ஏரியா எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ இங்கேன்னு பார்த்தா எந்த ஏரியாவுமே அன்மெடிக்கேட்டடாக இல்லை, எல்லாமே மெடிக்கேட்டாக இருக்குங்க பாருங்கள். சி இயர் ஃபுல்லாகவே மெடிக்கேட்டாக இருக்குது. ஸோ அன்மெடிக்கேட்டட் ஏரியாவில் வந்து டச் ஆகிடுச்சு ஏற்கனவே. ஸோ மார்க்கெட் இனிமேல் எஸ்எல் ஹன் பண்ணிட்டு டேரெக்டாக மூவ் ஆகிறதான் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் படி பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம சோச் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சோச்சுன்னு பார்த்தோம்னா 24,036 இருக்குது. ஓகே, 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி பார்த்தோம்னா நம்மளோட இன்டியூஸ்மெண்ட் இங்கே எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் கீழே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நம்மளோட சோச்சுன்னு பார்த்தோம்னா இந்த ஏரியா. ஓகே, 23,676. ஓகே, ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, இன்கேஸ் இதை பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஷார்ட் டைம் ஃப்ரேமில் இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து கேப் அப், இன்கேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் கொடுத்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா எஸ்எல்ஐயும் வந்து ஹன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டார்கெட்டை வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 25,200 வரைக்குமே போகலாம். ஓகே, அடுத்ததாக நம்ம மிட்கேப் பார்த்துடலாம். மிட்கேப் இன்னைக்கு பிரமாதமாக போயிருந்தது. நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தபடி நம்ம சோச்சுக்கிட்ட வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் போட்டு சூப்பராக மார்க்கெட் மூவ் ஆயிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள், கிளியராக எஸ்எல் ஹன் பண்ணிட்டு போயிருந்தது. ஸோ நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தபடி சூப்பராக மார்க்கெட் மூவ் ஆயிருந்தது. ஸோ எஸ்எல் எடுத்துகிட்டு ரிஜெக்ஷன் போட்டு திரும்ப ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு டீசல் பிஓயில் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு மார்க்கெட் சூப்பராக மூவ் ஆயிருந்தது.
பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டார்கெட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ரிஸ்க் ரிவார்ட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஸோ 1:12 ரிஸ்க் ரிவார்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ வர வீக்குக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் 1 டே கேண்டில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மேலே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அடுத்தபடியாக நம்மளோட சோச்சுன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது 11,950. பட் மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே விழுகுமான்னு தெரியல. பார்க்கலாம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு. இங்கே இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஸோ இங்கே ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு கீழே விழுந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஒரு ஸ்வீப் ஹை இருக்குது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ நம்மளோட சோச்சுன்னு பார்த்தோம்னா இந்த ஏரியா ஓகே 13,068. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட சோச். இதுக்கு மேலே கேண்டில் க்ளோசர் கொடுத்தா தான் வந்து அப் ட்ரெண்டு 15 மினிட்ஸ் படி. 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி பார்த்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் கீழே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அடுத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு கீழே ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட சோச்சுன்னு பார்க்கும்போது இந்த ஏரியா இங்கே 12,857. ஓகே, ஸோ இன்கேஸ் இந்த ஏரியாவுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கீழே எடுத்ததுக்கப்புறம் நம்ம பை என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் போகலாம். டார்கெட்டுன்னு பார்த்தோம்னா 13,070 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவுக்கு மேலே வந்து போகாமல் இங்கே ஒரு ஸ்வீப் கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே விழுகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே தான் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரெண்ட் வந்து கன்டினியூ ஆகும். ஸோ டார்கெட்னு பார்த்தோம்னா இங்கே டார்கெட் 1 12,660 வந்து டார்கெட் 1, 12,530 வந்து டார்கெட் 2, டார்கெட் 3ன்னு பார்த்தோம்னா 12,240. ஸோ இங்கே வந்து நிறையா வந்து லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்ட்டு. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து சென்செக்ஸுமே இன்றைக்கி நல்லபடியாக தான் மூவ் ஆயிருந்தது. இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு ஒன்று கொடுத்துருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே நம்ம சோச் வந்து முன்னாடி மார்க் பண்ணியிருந்தோம். ஓகே, இந்த ஏரியாவை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஏரியாவில் வந்து சோச் நான் மார்க் பண்ணியிருந்தேன். பட் மார்க்கெட் என்ன ஆயிருந்தது, மேலே பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிற மாதிரியே இருந்தது. ஸோ என்ன இங்கே நடந்திருக்கு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. இங்கே இருந்த லிக்விடிட்டி மட்டும்தான் இங்கே வந்து கிராப் பண்ணுச்சு. இங்கே இருக்க லிக்விடிட்டியை மட்டும்தான் வந்து இங்கே கிராப் பண்ணியிருந்தது. பட் இங்கே கண்டினியூஸாக இருந்த லிக்விடிட்டியை ப்ளஸ் இங்கே இருந்த ஒரு இம்பேலன்சஸ் மொத்தமாக எடுத்துகிட்டு மார்க்கெட் மூவ் ஆயிருந்துச்சு. ஸோ மார்க்கெட் எப்பயுமே வந்து நம்மளோட சோச்சில் வந்து அப்படியே வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு கீழே விழுந்துரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏரியா டச் பண்ணிடுச்சுன்னா பொதுவாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க மக்கள், இங்கே வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து பொதுவாக வரைஞ்சிருப்பாங்க நிறைய பேர். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 ஒரு 3 டச்சஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ஏரியா வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இந்த இடத்துல மக்கள் செல் பண்ணுவாங்க. செல் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களோட ஸ்டாப் லாஸ் கன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே திரும்ப வந்து இங்கே ரிஜெக்ஷன் விழுந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கே ரிஜெக்ஷன் விழுந்தோன்னா என்ன பண்ணுவாங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு இங்கே செல் பண்ணுவாங்க. அப்போ இவங்களோட எஸ்எல்ஐ கண்டினியூஸாக ஹன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம எங்கே தான்ப்பா என்ட்ரி ஆகுறது, எல்லாமே வந்து பிரேக் அவுட் பண்ணி போகுது, பிளைண்டாக வந்து என்ட்ரி ஆகிட முடியுமா பையோ செல்லனா? இல்லை. ஸோ நம்ம பை என்ட்ரி போகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி செல் என்ட்ரி எடுக்கணும்னா அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரணும்ல. இங்கே பாருங்க எத்தனை கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னு. ஒரு ரிஜெக்ஷன், ஈவினிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு, here is engulfing, evening star, sudden fall, evening star. ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம என்ட்ரி கொடுக்க முடியும். அதே மாதிரி இங்கே என்ட்ரு ஆனீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு தான் வந்து கீழே என்ட்ரு ஆகணும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தது. ஸோ அடுத்து இந்த வாரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஒன்டே கேண்டில் படி பார்த்தோம்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட சோச்சுன்னு பார்த்தோம்னா 80,900 இருக்குது. அடுத்து 15 மினிட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ 15 மினிட்ஸ் படி வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு
இன்டிஸ்மெண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. உங்களோட சோச்சுன்னா 83,369 இருக்கு. ஓகே, ஸோ 15 மினிட்ஸ் படி இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தா தான் வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து அன்மெடிக்கேட்டட் ஏரியா எங்கே இருக்குன்னு பார்த்துலாம். 15 மினிட்ஸ் படி மெடிக்கேட்டட் மெடிக்கேட் ஆயிருக்கு. அடுத்த கேண்டில் மெடிக்கேட் ஆயிருக்கு. ஓகே, இதுவும் மெடிக்கேட்டட். அடுத்து இங்கேயும் மெடிக்கேட் ஆயிருக்கு. அடுத்து எங்கே மெடிக்கேட் ஆகணும்? இங்கே. ஓகே, இதுவும் மெடிக்கேட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து அன்மெடிக்கேட் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த ஏரியா தான். ஓகே, 81,536லேருந்து 81,824. ஸோ இந்த ஏரியா தான் வந்து நம்மளுக்கு அன்மெடிக்கேட்டட் ஏரியா. ஓகே, அந்த ஏரியா வந்து டச் பண்ணிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒன் டே கேண்டில் படி நம்ம சோச்சு கீழே எந்த ஏரியாவுமே வந்து அன்மெடிக்கேட்டடாக இல்லை. ஸோ எல்லா ஏரியா வந்து மெடிக்கேட் பண்ணிடுச்சு. ஸோ இன்கேஸ் சம்டைம் மார்க்கெட் கேப் டவுன் ஆனால் மட்டும்தான் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி போயிடலாம். ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் படி பார்த்தோம்னா நம்மளோட இன்டிஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சர் கீழே இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அடுத்து திரும்ப இங்கே இன்டிஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கீழே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நம்மளோட சோச்சுன்னு பார்த்தோம்னா 1 மினிட் படி 81,905. ஓகே, ஸோ இந்த ஏரியாவுக்கு மேலே வந்து ஒரு க்ளோசர் கொடுத்ததுனா மட்டும்தான் இன்டிஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் பை என்ட்ரி போகலாம். டார்கெட்னு பார்த்தோம்னா டார்கெட்னு பார்த்தோம்னா 83,370. ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் வந்து மேலே ஸ்வீப் பண்ணிட்டு கீழே விழுகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம செல் போகலாம். எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா நம்மளோட ஒன்டே கேண்டிலோட சோச். என்னப்பா எல்லாமே கீழே மெடிக்கேட் ஆயிடுச்சு, அன்மெடிக்கேட் பண்ணுறதுக்கு எந்த ஏரியாவுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அன்மெடிக்கேட் பண்ணுறதுக்கு எந்த ஏரியாவுமே இல்லை. ஆனால் இங்கே எல்லாருமே பை பண்ணுறாங்கன்னா பை பண்ணுறவங்களோட எஸ்எல் வந்து எங்கே வைப்பாங்க? கீழே கீழே தான் கன்டினியூஸாக வைப்பாங்க. ஸோ அந்த எஸ்எல்லாம் வந்து ஹன் பண்ணுறதுக்கு தான் வந்து ஸோ மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்டையராக வந்து கீழே எஸ்எல் ஹன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு வந்து எஸ்எல் தான் முக்கியம். எஸ்எல் இருந்தால் தான் அதை வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து நல்லபடியாக மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ சடனாக மார்க்கெட் வந்து மேலே மூவ் தான் ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா மேலே தான் போக போகுதுன்னா என்டையராக எல்லாருமே வந்து கீழே தான் வந்து பை பண்ணுவாங்க. ஸோ கீழே பை பண்ணால் அது கீழே தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கீழே தான் வந்து எஸ்எல்லாம் ஹன் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி கொடுக்கணும். ஸோ டார்கெட்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு 1 or 2 வீக்ஸில் எங்கே போகும் அப்படின்னா 86,000 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்துக்கான அனாலிசிஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இண்டிசஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.